முதல்ல பெட்ரோல் மட்டுமே நம்பி இருந்த நிலை மாறி சார் இப்போ சிஎன்ஜி வாகனங்களும் இருசக்கர வாகனங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். ஸோ ரொம்ப நாளாவே எல்பிஜி வேணும்ன்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாளாக இருக்கு. சார் ஸோ இது மூணுமே கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? ஆகலாம் சார், கோஎக்ஸிஸ்ட் ஆகலாம். இன்னும் சொல்ல போனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த ஃபியூலெல்லாம் விட இந்த எல்பிஜியில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. எல்லாருமே இதை உணர்ந்துட்டாங்க, இந்த ஃபியூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. அது ஆக முடியும் சார். ஸோ ஒரே சமயங்களில் சிஎன்ஜி இருசக்கர வாகனங்கள் இருக்கலாம், எல்பிஜியில் ஓடுற வாகனங்களும் இருக்கலாம், பெட்ரோலில் வாங்குற வாகனங்கள் இருக்கலாம், இவியும் இருக்கலாம், இவியும் இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு 1.5 லட்சம் போட்டு வாங்க முடியாது சார். இல்லை அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு இவி வாங்குறவங்க அவங்களோட பழைய ஐசி இன்ஜின் வண்டியை விற்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி இந்த எல்பிஜி கிட்ட போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு 2 வீலருங்கிறது ஒரு காலத்தில் ஆடம்பரம், காரு 2 வீலர்லாங்கிறது இன்னைக்கு அத்தியாவசியமாயிருச்சு சார் எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மெய்டு எடுத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 5-6 வீடு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இது சௌரியமாக இருக்குது. பைக்கில் ஒவ்வொரு வீடாக முடிச்சுட்டு போகிறது சௌரியமாக இருக்குது. அது மாதிரி இப்போ அவங்க ஒரு புது இவி இப்போ 1.5 லட்ச ரூபா எடுக்கிறது, சார்ஜிங் பிரச்சனை அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி செகண்ட் ஹேண்டில் ஒரு 40-50,000 இந்த ஒரு வண்டியை வாங்கி இந்த கிட்டு போட்டுக்கிறது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் அவங்களால சேமிக்க முடியும், சேவ் பண்ண முடியும். அந்த சேமிப்பு என்பது அவங்கள பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு தொகையாக தான் இருக்கும். எனக்குமே அது பெரிய தொகை தான் சார். எல்லாத்துக்குமே சேமிப்புங்கிறது ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும்ல சார். எதுவாக இருந்தாலும் அதில் இதை யூஸ் பண்ண, ஏன்னா பர்ஃபார்மன்ஸு பெட்ரோலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி காஸ்ட்டும் இவ்வளோ கம்மிங்காமல் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே சார். ரெண்டாவது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி.